நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நன்றி. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையை நிறைய பேர் பிரிச்சு படிக்க சொல்லுவாங்க. அப்படி பிரிச்சு படிக்கும் போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் பாசிபிள். எஸ், எல்லா விஷயமுமே பாசிபிளுங்க, சாத்தியங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த விஷயத்தை டைமுக்கு கரெக்டாக செஞ்சு முடிச்சோன்னா. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தீர்வுகள் நிகழ்ச்சியில் லேனா தமிழ்வாணன் அவர்கள் பேச போகிறாரு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்வுகள் என்ற தலைப்பிலே இந்த காலையிலே நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை அலசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த களம் உங்கள் மூலமாக நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டிருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி, மனநிறைவு. ஒரு பணி செய்கிற பொழுது அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு கவனம் கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறந்த உத்திதான். ஆனால் காலப்போக்கிலே, காலம் உருள்கையிலே ஒருவேளை இந்த கருத்தை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. மிகச்சில உன்னிப்பான பணிகளை இப்படி ஒன்றில் மட்டுமே கவனம் செலுத்தி, எப்படி அர்ச்சுனனை மரம் தெரிகிறதா என்று கேட்டதற்கு இல்லை, எனக்கு பறவையின் கழுத்து தெரிகிறது என்று சொன்னானாமே, அப்படி வில்வித்தையிலே வல்லவனான் அவன் சொன்னதைப் போல உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. கவனம் சிதறாத பணிகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையிலே அதை மறுபரிசீலனை செய்யத்தக்கவர்களாக நாம் இருக்கிறோம். பரவாயில்லை, இதோடு அதையும் சேர்த்து செய்து கொள்ளலாம், வேறொன்றையும் இணைத்து கொள்ளலாம், முடிந்தால் இன்னும் ஒன்றிரண்டையும் சேர்த்து கொள்ளலாம் என்கிற பணிகள் இருக்கின்றன. என்னுடைய நண்பர் ஒருவரை கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பொழுது எப்படி போக்கினீர்கள் என்று. என்னென்னோ சொல்லிவிட்டு ஒரு விஷயத்திற்கு வந்தார். அவர் பெரிய தோட்டம் வைத்திருக்கிறவர், வீட்டு நடுவே பெரிய தோட்டம் வைத்திருக்கிறவர். அவர் சொன்னார், 2 மணி நேரம் நான் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சினேன், 2 மணி நேரம் இசை கேட்டேன் என்று சொன்னார். நான் சொல்வதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு யோசனை சொல்லவா? வருகிற ஞாயிறு இப்படி செய்து பாருங்கள். தோட்டத்தில் இசை கேட்கிற மாதிரி ஏற்பாடை செய்து கொண்டு பிறகு தண்ணீர் புடியுங்கள், உங்களுக்கு 2 மணி நேரம் மிச்சப்படும் என்று சொன்னேன். அவர் அதை கொஞ்சம் வியப்பாகவும் சற்று ஆர்வத்தோடும் கேட்டுக்கொண்டார். எனவே ஒரு 2 மணி நேரத்தை ஞாயிற்றுக்கிழமையிலே அள்ளி வழங்குகிற இந்த செயலை ஒரே நேரத்தில் 2 செயல்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். சாப்பிடும் பொழுது பேசாதே என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். பேசாமல் சாப்பிடு, வேற என்ன, இதை தவிர என்ன முக்கியம் உனக்கு, அப்புறம் பேசிக்கலாம் என்பது நம்முடைய மூத்தவர்கள் சொன்னது. எங்கள் காலத்தில் எங்களுடைய தாய் தகப்பன் சொன்ன பொழுது இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் அதை கேட்டுக்குவாங்களா தெரியாது. எதற்காக அப்படி சொல்லியிருப்பார்கள்? ஒருவேளை ருசி தெரியாது, அதில் கவனம் போதாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்களா தெரியாது. அதான் என்ன முன்னோர்கள் சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கும். ஆனால் இன்றைய நவீன உலகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சாப்பாட்டு நேரத்தை கூட நீ வீணடிக்காதே. பெரிய பெரிய நிறுவனங்களிலே என்ன நடக்கின்றன என்றால், லஞ்ச் அண்ட் மீட், டின்னர் அண்ட் மீட் என்று பெரிய பெரிய அதிகாரிகள், முதலாளிகள், நிர்வாகிகள் அல்லது ஒப்பந்தம் பேச வருகிறவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி உணவு நேரத்திலே கூட தொழிலை விவாதிக்கிற நிலைமையை இப்பொழுது பார்க்கிறோம். இவர்களிடத்திலே போய் நீங்கள் சாப்பிட மட்டும்தான் செய்ய வேண்டும், பேச மட்டும்தான் செய்ய வேண்டும், இரண்டையும் செய்யக்கூடாது என்று சொல்ல முடியாது. இன்றைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தொலைக்காட்சி பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் வேறு ஏதோ பணிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர்களை பார்க்கிற பெண்களை நான் பார்க்கிறேன். காய்கறி நறுக்கிறார்கள், வீட்டை எடுத்து ஒழுங்கு பண்ணுகிறார்கள்,
இன்னும் பல பணிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவறு என்று சொல்ல முடியாது. இன்றைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இன்றைய வாழ்வியலில் தவிர்க்க முடியாத அம்சங்களை நாம் சேர்த்து கொண்டு அதே நேரத்தில் நம்முடைய முன்னோர் சொன்ன விஷயங்களை கவனத்திலே கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் வீட்டிற்கு தன்னுடைய முடிவெட்டுகிற கலைஞரை வரவழைத்து அங்கே வீட்டிலே தான் முடிவெட்டி கொள்வார். அவர் ரொம்ப ஒரு பெரிய மனிதர், பரபரப்பான மனிதர், நேரமற்றவர். அவர் ஒரே நேரத்திலே 4 காரியங்களை செய்தே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படி கொஞ்சம் பத்திரிகை படித்துக் கொள்கிறார், ஒரு கைத்தொலைபேசியில் அழைப்பு வருகிறது, உடனே அதை எடுத்து பேசிக்கொள்கிறார். தொலைபேசி வராத பொழுது உடனே பக்கத்திலே ஒரு வானொலி பெட்டியை வைத்துக்கொண்டு அதை கேட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் ஏதோ படித்து கொண்டிருக்கிறார். பல பணிகளை செய்கிறார். ஒரே நேரத்தில் நான் பார்த்தேன், ஒரு 4-5 பணிகளை செய்கிறார். இதை தவறு என்று சொல்ல முடியுமா? அப்படி நேரமில்லாத மனிதர்கள் இதை பின்பற்றுகிறார்கள். இது அவசியமான வாழ்க்கையாக இன்றைக்கு ஆகிவிட்டது. யாராவது பணக்கட்டு எண்ணுகிற பொழுது நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்கள், உடனே அவர்கள் லேசாக கோவப்படுவாங்க. அதான் பணம் எண்ணிட்டு இருக்கேன்ல, சும்மா என்ன பேச்சை கொடுத்துக்கிட்டு என்று அவர்கள் உரிமையோடு சொல்லுவார்கள். ஏன் பணக்கட்டு எண்ணுகிற பொழுது பேச்சு கொடுக்க முடியாதா? ஒரு அனுபவமிக்க காசாளர், வங்கியினுடைய காசாளர் இடத்துல நீங்கள் தாராளமாக பேச்சு கொடுக்கலாம். அவர் நோட்டை எண்ணிக்கிட்டே பேச்சும் கொடுப்பார், நல்ல ஆழ்ந்த உரையாடலில் கூட இறங்குவார். இன்றைக்கு பணக்கட்டு எண்ணுவதற்கு பெரும்பாலான வங்கிகளிலே இயந்திரங்கள் வந்துவிட்டன, அது வேறு விஷயம். ஆனால் இயந்திரங்கள் இல்லாத நிலையிலையும் காசாளருக்கு மட்டும் எப்படி பேச்சு கொடுத்து கொண்டே நோட்டுடைய எண்ணிக்கையும் விடாமல் செய்ய வருகிறது என்றால் பயிற்சி தான் காரணம். எனவே ஒரே நேரத்தில் நாம் பல பணிகளை செய்ய முடியாது, ஒன்றிற்கு மேற்பட்ட பணிகளை செய்ய முடியாது என்பது நம்முடைய மனத்தை, நம்முடைய ஆற்றலை நாமே கட்டுப்படுத்திக் கொள்கிற விஷயம்தானே தவிர நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நாம் இன்னும் முழுமையாக உணரவில்லை என்று தான் நான் சொல்வேன். தசாவதானி ராமையா என்று ஒரு பெரிய அற்புதமான மனிதர் இருந்தார். அவர் தசம் என்றால் உங்களுக்கு தெரியும் 10, அவதானிப்பது, தசாவதானி. 10 காரியங்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருந்தார். அவருடைய மகன் கனக சுப்புரத்னம் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் 16 கலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவராக இருந்தார். அது என்ன 16 கலைகள் என்னால் நினைவாக பட்டியலிட முடியாது. ஆனால் ஒரு ஈற்றடி கொடுத்தால் முதலடி தருவது, திருக்குறளிலே ஒரு வரியை சொன்னால் மறுவரியை சொல்வது, முதுகிலே பூவை போடுவார்கள். பூ என்பது எதனா கல்லா, எவ்வளவு பூ விழுந்தது என்று முதுகிலே எத்தனை பூக்கள் போட்டீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். வெண்பா கொடுத்தால் அதற்கு உடனே பாடி விடுவார்கள். இன்னும் பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்வார்கள். நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவர்களும். எப்படி அவர்களால் மட்டும் முடிகிறது? இந்த கலை 16 கலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றலுடைய ஒரு தமிழர் இருக்கிறார். இந்த கலையை அமெரிக்கர்களே ரொம்ப வியந்து போற்றி இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கையும் பயிற்சியும் தான் காரணம். ஒரு முறை நான் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவியது. மிகப்பெரிய ரயில்வே அதிகாரிகள் எல்லாம் ஒரு பெட்டிகளை ஒவ்வொருவராக ஏறிக்கொண்டிருந்தார்கள். அந்த பெட்டியை பார்த்தால் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. சுற்றி அது அவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு அரங்கு போல உள்ளே இருந்தது அந்த பெட்டிக்குள்ளே. என்ன என்று கேட்டால், ரயில்வேயினுடைய பொது மேலாளர் இன்றைக்கு வருகிறார், அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் வருகிறார்கள், எல்லோரும் அமர்ந்து பேசப் போகிறார்கள் என்று. அதற்கு இங்கே என்று கேட்டபொழுது சொன்னார்கள், இந்த ரயில் போக போகிறதே அதோடே சென்று அப்படியே பேசி கொண்டு போய் இந்த விவாதத்தை முடித்து மறுநாள் ஊரில் போய் இறங்கி அந்த பணிகளை செயல்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள். ஆக ஒரே நேரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகளை உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இவர் எல்லோரையும் ஒரு சேர சேர்த்து ஒரு வெளியூருக்கும் பயணம் செய்கிற அந்த ஏற்பாடு இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நாம் இதை பின்பற்றி பார்க்கலாம். நம்மால் நம்முடைய வட்டத்திற்குள் முடிந்ததை நாம் பின்பற்றி பார்க்கலாம். பாமரர்கள் கூட தங்களால் இயன்ற அளவிற்கு, தங்களால் முடிந்த அளவிற்கு அவற்றையெல்லாம் செய்ய முடியும் என்பதை இன்னொரு உதாரணமாக பார்த்தேன். அதையும்
ஒரு ரயில் நிலையத்திலே தான் பார்த்தேன். சென்னையிலே பூக்கடை என்று இருக்கிற பகுதிக்கு அருகே கோட்டை ஃபோர்ட் என்று ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது. அது ஒரு மின்சார ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்திற்கு பல பெண்கள் பூக்கூடைகளோடு வருவார்கள். பூக்களை வாங்கி கொண்டு ரயில் நிலையத்துக்கு வருவார்கள். ரயில் நிலையத்தில் வந்து அமர்ந்து வெண்டார் என்று சொல்லப்படுகிற அந்த மின்சார ரயிலில் இருக்கிற அந்த பகுதியில் ஏறிக்கொள்வார்கள். ஏறிக்கொண்டு சுற்றி வட்டமாக அந்த அமைப்பிலே அமர்ந்து கொண்டு பூவை கட்ட ஆரம்பித்து விடுவார்கள். பேச்சு கொடுத்து விடுவார்கள். அரசியல் கூட பேசுவார்கள். அப்போ பயணிக்கிறார்கள், பூக்கட்டுகிறார்கள், பேச வேண்டிய கதைகளையும் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆக பாமரர்களுக்கு கூட ஒரே நேரத்திலே 3 பணிகளை செய்யக்கூடிய அந்த திறமையோ ஆற்றலோ அல்லது அந்த உத்தியோ அவர்களுக்கு தெரிந்து விட்டது. தாம்பரத்திலே போய் இறங்கும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு 8 அல்லது ஒரு 10 முழ பூவோ அல்லது அவர்களுடைய வேகத்துக்கு ஏற்றபடி இன்னும் அதிகமான ஒரு நீளமான முழங்களோ அவர்களிடத்தில் இருக்கும். போய் இறங்கிய உடனேயே அவர்கள் வியாபாரத்தை தாம்பரத்திலோ அல்ல வழியிலே எங்கே இறங்குகிறார்களோ அங்கே அதை துவங்கி விடலாம். நான் அமெரிக்கா சென்ற பொழுது ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தேன். கிட்டத்தட்ட இதை ஒப்பிடக்கூடிய காட்சி. என்னோடு வந்த ஒரு அமெரிக்க தமிழர், அவருக்கு நேரம் இல்லையாம், இசை கேட்டு கொண்டு வந்தார். தொலைபேசியில் இந்த ஹெட்ஃபோன் என்று சொல்லப்படுகிற அதை போட்டுக்கொண்டு தொலைபேசியில் அவர் பாடு பேச ஆரம்பித்தார். உடனே இசையை குறைத்து கொண்டார். அதற்கு பிறகு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார். ஷேவிங் செய்ய ஆரம்பித்து விட்டார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏங்க அதெல்லாம் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால், ஆனால் எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு கிடையாது. நிச்சயமாக ஆபத்தான விஷயம். ஆனால் இசை கேட்பது, ஷேவிங் செய்து கொள்வது, அதே நேரத்தில் செல் தொலைபேசியில் பேசிக்கொள்வது என்று 3 காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். எனவே இந்த காலத்திற்கு ஏற்ப நாம் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு நம்மால் என்ற உத்திகளை நாம் பின்பற்ற வேண்டும். இது சாத்தியம் என்பதை நாம் முதல்ல நம்ப வேண்டும். இது பழகிவிட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் பார்ப்பதற்கு வியப்பு அடைகிற அளவிற்கு இருக்கும். எனவே நேரமில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய கற்றுக்கொண்டால், நாம் நேரமில்லை என்கிற பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நாமும் ஒரு தசாவதானியாக ஆக முடியாவிட்டாலும், ஒரு 16 கலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியாவிட்டாலும், ஒரு சில கலைகளையாவது ஒரு சில செயல்களையாவது ஒரே நேரத்தில் செய்ய முடியும். நம்புங்கள், உங்களால் முடியும். வணக்கம்.